அழகி வந்து தன்னோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொன்னோன்னே மகா டென்ஷன் ஆகி வந்து நம்ம சூர்யா விட்டு பிரியிறாங்க. இது சொல்லி எவ்வளோ பேர் சமாதானப்படுத்த முயற்சி செய்கிறாங்க மகாவா. ஆனால் அவங்க சமாதானம் ஆகலை. இந்த சூழ்நிலையில் ராகவன் என்ன பண்ணுறாரு, இது மாதிரி சூர்யா வேணும்னு செய்யலாமா, அவள் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் மறைக்கிறான்னு உனக்கு புரியுதா இல்லையாம்மா, ஆனால் அந்த காரணத்தை என்னால் சொல்ல முடியாதுமா, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதனால் மகா யோசிக்கிறாங்க, கண்டிப்பாக சூர்யா ஏதோ ஒரு காரணத்தால் தான் மறைக்கிறார், அந்த காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா நிறைய முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து தனித்தனியாக என்ன பண்ணுறாங்க, சொத்தை வந்து அபகரிக்கணும், சூர்யாவை டம்மி ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க. அதன்படி வந்து விஜய் வந்து எல்லா விஷயத்தையும் பார்த்துக்க சொல்கிறாங்க. சூர்யா வந்து பொறுப்புலேருந்து விடுவிக்கிறாங்க. அப்போ சூர்யாவுக்கு வந்து ஆஃபீஸ்க்கு போகக்கூடாது, அதே மாதிரி வீட்லேயும் ஒதுக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி முடிவெடுக்கிறாங்க. இந்த சொன்ன சூர்யா வந்து அந்த குழந்தைய வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து ராகவன் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி உண்மையை சொல்லிடு சூர்யா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைப்பா நான் உண்மையை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ராகவன் யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, மகா வந்து உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து பார்க்குறாங்க அவங்க ஆஃபீஸில். அப்போ தான் ராகவன் தான் இதுக்கெல்லாம் காரணம், ராகவன் தான் அந்த தப்பை பண்ணியிருக்காரு, ராகவன் தான் வேற ஒரு லேடி கூட பழகி இந்த மாதிரி அவருக்கு அழகி வந்து குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ வந்து ராகவன் வந்து தவறான முடிவுக்கு போயிருக்காரு. அப்போ சூர்யா தான் அவரை காப்பாற்றுறாரு. இந்த சூழ்நிலை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற மகா என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது வந்து இந்த விஷயத்துலேருந்து வந்து சூர்யா விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதனால் மறுபடியும் வந்து சூர்யா கூட சேர்ந்து வாழறதுக்காக முடிவு பண்ணுறாங்க. அடுத்து வந்து வீட்டில் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி சூர்யாவை நான் நம்புகிறேன், எப்படியாவது வந்து அவரை இதுலேருந்து நான் விடுவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது கேட்டு எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க. உடனே வந்து ராஜலட்சுமி சொல்கிறாங்க, அது எப்படி இந்த மாதிரிலாம் பண்ண முடியும், நீ சூர்யா வந்து தப்பு பண்ணியிருக்கான், அதுக்கு தண்டனை கொடுக்க வேணாவா அப்படின்றாங்க. அதுக்கு வந்து இல்லை, அவரை நான் நம்புகிறேன், கண்டிப்பாக அவர் இந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டேன், அதை நான் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து எல்லாருமே யோசிக்கிறாங்க, ஏன் இந்த மகா இந்த மாதிரிலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து மகாவுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, சூர்யாவுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாங்க. ராஜலட்சுமி வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க அதனால் ஒரு முடிவு எடுக்கிறாங்க ராஜலட்சுமி. இதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டில் வந்து நான் இருக்க மாட்டேன், சூர்யா வந்து உண்மையை சொல்கிற வரைக்கும், அந்த பொண்ணை பற்றி சொல்கிற வரைக்கும் நான் இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு போக பார்க்குறாங்க வீட்டை விட்டு. அந்த டைமில் மகா வந்து தடுத்து நிறுத்துகிறாங்க. இந்த மாதிரி இங்கே பாருங்கள், வேணும்னு தான் பயந்துங்கன்னு எல்லாருக்கும் பயந்துங்கன்னு நீங்கள் போகிறீங்க, உண்மையிலேயே வந்து நீங்கள் பயந்தாங்கோடி அப்படின்லாம் வந்து கிண்டல் பண்ணி விட்டுறாங்க. அதனால் வந்து ராஜலட்சுமி செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. அப்போ நான் வீட்டை விட்டு போகக்கூடாது, அவ்வளோதானே, ஆமாம் நீங்கள் போகக்கூடாது, அப்படி நான் போகலன்னா அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி உன்னால் கூட்டு வர முடியுமா, அந்த அழகியோட அம்மாவை அப்படி சொல்லி கேட்டோன்னே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. மகா வந்து சொல்கிறாங்க, இப்போ என்ன, அந்த அழகியோட அம்மாவை உங்களை கூட்டிகிட்டு வரணும், அவ்வளோதானே, உங்கள் கண்ணு முன்னாடி அந்த அழகியோட அம்மாவை நான் கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டுவேன், கண்டிப்பாக இது என்னோட சவாலாகவே நினச்சிக்கோங்க, அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னோடனே, சரி அப்படின்னா அந்த பொண்ணை வந்து நீ கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வா, அது வரைக்கும் இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி முடிவெடுக்கிறாங்க. இதை பார்த்த சூர்யாவும் அவங்க அப்பாவும் என்ன பண்ணுறது திரும்ப தவிக்கிறாங்க. அடுத்து வந்து என்னை மன்னிச்சிடுங்க மாமா, வேறு வழி இல்லை, அத்தை இந்த வீட்டை விட்டு போகவே கூடாது, அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னோடனே, எப்படிமா அப்படிலாம் பண்ண முடியும், அந்த பொண்ணை எப்படிமா இங்கே கூட்டிகிட்டு வர முடியும், இந்த குடும்பத்தில் எப்படிமா அப்படின்னு சொன்னோன்னே, அத்தை என்ன முடிவு பண்ணியிருக்கான்னு தெரியுமா, எதுக்காக கூட்டினு சொன்னான்னு தெரியுமா அப்படின்னோடனே அதிர்ச்சியாக கேட்குறாங்க மகா. என்னம்மாமா அப்படின்னு சொன்னோன்னே, அந்த பொண்ணை தான் சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாளாம், அதுக்காக தான் கூட்டினு சொல்லி வற்புறுத்துறா அப்படின்னோடனே மகாவுக்கு தாங்கவே முடியல. என்னம்மாமா சொல்கிறீங்க, எப்படிமா இதெல்லாம் நடக்கும், அந்த பொண்ணை எப்படிமா சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும், என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொன்னோன்னே, எல்லா உண்மையும் நான் சொல்லிடுறேம்மா, இது வரைக்கும் நான் சொல்லாமல் இருந்து ரொம்ப பெரிய தப்பு, இதுக்கப்புறமும் நான் சொல்லாமல் இருந்தால் இது மனசாட்சி எனக்கும் வந்து ஒரு வழி பண்ணிடும், அதனால் நான் சொல்லிடுறேன் எல்லா உண்மையும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறேன். இல்லை மாமா நீங்கள் சொல்லக்கூடாது, சொல்கிறத கேளுங்க, கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, எப்படியாவது இந்த விஷயத்துக்கு நான் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. சூர்யா வந்து ஆமாம் நானும் மகாவை ஏதாவது செய்கிறோம்ப்பா, ப்ளீஸ்ப்பா நீங்கள் எந்த முடிவுக்கும் வராதிங்க, அம்மா இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்கப்பா, அம்மா இல்லாமல் என்னால் வாழவே முடியாதுப்பா, அது உங்களுக்கே தெரியும்ல, இந்த அம்மா நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையாப்பா அப்படின்னோடனே, அதுக்கு தாண்டா நானும் பார்க்குறேன், ஆனால் என்ன பண்ணுறது தெரியல, ஒவ்வொரு நாளும் வந்து ராஜலட்சுமி பண்ணுற விஷயங்களுக்கு எல்லாமே ஒன்றுமே புரியலடா, அவள் என்ன பண்ண போகிறான்னு நினச்சி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, அதனால தானே நான் சொல்கிறேன், சொன்னால் புரிஞ்சுக்கடா, நம்ம சொல்லிட்டா ஒரே நிமிஷத்தோட அந்த பிரச்சனை முடிஞ்சிடும்டா, ஆனால் சொல்லாமல் இருக்கும்போது தினம் நான் என்னால் முடியலடா அப்படின்னு சொல்கிறாரு. கவலைப்படாதீங்கப்பா, கண்டிப்பாக இந்த பிரச்சனைலேருந்து நம்ம தீர்வு கிடைக்கும், நானும் வந்து மகாவும் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுறோம் அப்படி சொல்கிறாங்க. சரிங்க மாமா நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு மகாவும் சொல்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து ராஜலட்சுமி வந்து செம்ம டென்ஷனாக இருக்காங்க. அப்போ வந்து கேட்குற ராகவன், எதுக்காக இந்த முடிவு எடுத்தேன்னு சொல்லிட்டு, இந்த முடிவுக்காக தான் வெயிட் பண்ணேன், அதே முடிவு மகா சொல்லிட்டா, எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குன்றாங்க. யோசிக்கிற ராகவன், என்ன இது இப்படி சொல்கிறா அப்படி சொல்லிட்டு இது ஒரு முடியுது.